இந்த கொட்டி தீர்த்த நிகழ்வுகளை எல்லாம் ஒன்றிணைத்து நமது சுவாமிஜி அவர்கள் தற்போது பேச இருக்கிறார். सर्वविद्या स्वरूपां तां शारदां नमाम्यहम्. கீழே அமர்ந்து கொண்டு மேலே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாக்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அம்பாக்கள், பள்ளியில் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமாக சுவாமி விவேகானந்தர் தனது கண்மணிகளாக போற்றிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் என்பது என்ன? உங்களுக்கும் பேசுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய இணக்கம் தான் வணக்கம். இந்த வணக்கம் இல்லை, இந்த ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வணக்கம் இல்லை என்றால் என்ன வரும்? வணக்கம் இருந்தால் இணக்கம் வரும், இணக்கம் இல்லை என்றால் பிணக்கம். தமிழாசிரியர் இல்லை, பிணக்கம் வரும். அப்புறம் என்ன வரும்? யார் சொன்னா? சுணக்கம். என்னது சுணக்கம்? சோம்பல். சோம்பல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது இல்லையா? சைலண்ட் மோடு, சைலண்ட் மோடில் போட்டுடுவோம். அது இங்கேயும் நடக்கும். இங்க வணக்கமாக இருக்க முடியும், இணக்கமாக இருக்க முடியும். என்ன சொல்றாங்க? 3 வகையில இது பண்ணிக்கலாம். 2-3 வகையில என்ன பேசுன்னு சொல்ல போறாரு. 1. 2வது நீ என்னன்னு சொல்லு, நான் நானா தான் இருக்கேன். 2வது பிணக்கம். சுணக்கம் அப்படின்னு சுவாமி என்ன வேணா சொல்லுங்க சாமி, எங்களுக்கு கடைசி வருவோம், நாங்கள் நிம்மதியா இருப்போம். 3 வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸோ நம்ம வணக்கமா, இணக்கமா, சுணக்கமா, பிணக்கமா, என்னது என்ன நம்ம இருக்க போறோம்? அதனால கான்சியஸ்லி லெட் அஸ் ஸ்டார்ட். வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஆக்சிடோசின் ஒரு கெமிக்கல் நோக்காக அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வகுப்புல நீங்க போகும்போது அல்லது நீங்க யாரையாவது சந்திக்கும் போது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு ஒரு பயத்தோட நீங்க போறீங்க. ஒரு சீக்கிரம் சொல்லணுமா? ஏதாவது ரிசல்ட் கொஞ்சம் சுமாரா வந்துருச்சுன்னு இந்த பிரின்சிபல் கொஞ்சம் சந்திக்கணும் இல்லை, அதை நினைச்சேன். அந்த மாதிரி நினைக்கும் போது அதுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இந்த காலேஜ் டேஸ்ல இருந்து எப்படி தெரியுமா சொல்லுவேன்? அதாவது அது வந்து பிரின்சிபல் ரூம் கிடையாது, அது திட்டறை அப்படிம்போம். எனக்கு திட்டறை திட்டு வாங்குற அறை, அவ்வளவுதான் திட்டறை அப்படின்னு நம்ம வேடிக்கை பேசுவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சிடோசின் என்ன செய்யுது அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி போகும்போது உங்களுடைய மனசு பயம் இல்லாம, உங்களுடைய மனசு டென்ஷன் இல்லாம, நிறைய நேரத்துல டென்ஷன் வந்து தானா வராது, அது போயிட்டு இருக்கும். இல்லை ஒரு வேலையில போற ஓனான மடிச்சு கட்டிக்கிட்டு, அது லுங்கி மாதிரி கட்டிக்கிட்டு அதுவும் வெளியில போக முடியாம கட்டிக்கிற கேஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி டென்ஷன் doesn't come automatically, it is within. அது இன்பில்ட்டா நிறைய பேருக்கு இருக்கு. அது நம்ம என்ன பண்ணணும்? அது ஆக்டிவேட் பண்ணி அது ஒழுங்கா டென்ஷன் கொஞ்சம் இல்லை டென்ஷன் எதிரி அப்படிங்கிற மாதிரி பண்றோம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சமயத்தில் என்ன ஆகுது? மற்ற கெமிக்கல்ஸ் நம்மளிடம் இருக்கக்கூடிய நல்ல கெமிக்கல்ஸ் எல்லாமே படுத்துது, தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆகுது. ஆக்சிடோசின் அந்த மாதிரி ஒண்ணு. என்னன்னா ஒரு நல்ல இடத்துல போயிட்டு வணக்கம் சொல்லி பாருங்க, தைரியமா சொல்லி பாருங்க. வணக்கம் என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். எங்க போனாலும் புது மேடைக்கு போகும்போது இது சொல்றது உண்டு. வணக்கம் எத்தனை எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கு சொல்லுவோம். இந்த கை சேருது, right? Represent this
This hand represents head. இதே எங்க இருக்கும் உங்களுக்கு? left head. Okay. இதயம் இடது பக்கம், இடது கை. வலது கை, வலது பக்க மூளை, right brain thinking. அது அப்ப ரெண்டுமே சேரும் போது என்ன ஆகுது? head, heart, hand மூணும் சேரும் போது அங்கு miracles நடக்கும். அது எல்லா இடங்களிலும் நடக்கும். மூணு பேர் செய்யும் போது எப்படிதான் இன்னைக்கு நம்முடைய பாரத தேசத்தோட யோகா மெத்தட் நிறைய உலகமெங்கும் வரவே இருக்கு. இப்போ யாருமே வெளிநாட்டுக்காரன் இங்கே இந்தியாவுக்கு வராதவன், இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்காதவன் எல்லாம் அங்கே போகும்போது அவன் தான் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். நம்ம ஊரில் இருக்கிற சில மரமண்டைகள் இருக்கு, அவங்களும் ஹேண்ட் ஷேக் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் 2 அமெரிக்காக்காரன் சந்திச்சேன்னா தேங்க்யூ, எப்படிமா தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது ஐ விஷ், ஐ ப்ரே ஃபார் யூ அப்படின்னு எல்லாமே இப்படி கை தூக்குறாங்க. என்னன்னா இதில் 2 விஷயம் இருக்கு. நாம் செய்யும் போது, நாம் வணங்கும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் நான் விஷ் பண்றேன் இல்லை, ஐ எம் கன்ஃபர்மிங் தட் ஐ எம் an integrated personality. head, heart and மூன்றையும் நன்றாக வளர்த்துள்ள ஒரு ஆசிரியர் என்பதை நான் அமைதியாக முழங்குகின்றேன். இதுதான் வணக்கம். மறுபடியும் சொல்லலாமா? வணக்கம். கிளாஸ்ல போன உடனே நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நம்ம கேட்டு வணக்கம் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்களா? எத்தனை பேர் செய்றீங்க? கை கொடுத்து பார்க்கலாம். கொடுக்க மாட்டோமே, உண்மையை ஒத்துக்க மாட்டோமே. இல்லை, தப்பு இல்லை. we are trying like this. பிரிட்டிஷ்காரனுக்கு சல்யூட் அடிச்சு நமக்கு அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ சார் அப்படிங்கிறவங்களே, சார் அப்படிங்கிறவங்களே ஏன் தெரியுமா? என்ன ஸ்பெல்? SIR. எஸ், ஸ்லேவ், ஐ, ரிமைண்ட். பிரிட்டிஷ்காரன் எல்லாரும் படுத்திருப்பான். நம்ம இந்தியன் வெளியில அவருக்கு பகடா போடுவோம். பகடா அது என்ன சொல்றது? வெளியில இருந்து அப்படியே ஒரு இது பண்ணுவோம். இந்த மாதிரி தெரியும் பழசு அப்படி போட்டு அவன் இப்படி ஃபேன் கிடையாது, அப்படியே படுதவன் அங்கா கரெக்ட் அது இப்படி போடுவான். போகும்போது சார் அப்படின்பா. என்னன்னா, ஐயா உங்களுடைய அடிமை வழியில் காத்திருக்கிறேன் சார். அந்த சார் நம்ம இன்னும் போறோமா இல்லையா? இல்லையா? அது நம்ம 2 அமெரிக்கன் பேசும்போது சார் சொல்றதே இல்லை, 2 பிரிட்டிஷ்காரன் பேசிக்கும் போது சார் சொல்றதே இல்லை. ஏன்னா சார் எல்லாம் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் நடக்கும், மற்ற இடங்கள் அப்படித்தான் நடக்குது. ஆனா வகுப்புல அருமையான நம்ம சொன்னாங்க இல்லையா, தாய்மார்களாகவும் அதே சமயத்துல ஒரு கண்ணில் கனிவு, இன்னொரு கண்ணில் கண்டிப்பு. ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் அப்படி இல்லை, கனிவு கண்டிப்பு. ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கண்ணில் வேணா இடது கண்ணில் வேணா கனிவு வச்சுக்கோ, வலது கண்ணில் வேணா கண்டிப்பு வச்சுக்கோ. சனி ஞாயிறுனா அதை அப்படி மாற்றி வச்சுக்கோ. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டி. கிளாஸ்ல போகும்போது சக்சஸ்ஃபுல் கிளாஸ் ரூம் எப்படி தெரியுமா இருக்கும்? போன உடனேயே ஒரு 1000 பிரச்சனை இருக்கலாம். உங்க வீட்டில் கேஸ் வராமல் இருக்கலாம், உங்க வீட்டுக்காரருக்கு கேஸ் வந்தது மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை எதா இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு ஜென் மாஸ்டர் ஒருத்தர் சொல்றார். அவர் கோவில் வாசல் எழுதி வச்சிருக்கார். கோவிலுக்குள் வரும்போது உங்களுடைய காலணிகளை கழற்றி வைத்து விடுங்கள், கூடவே உங்களது கவலைகளையும் கழற்றி வைத்து விடுங்கள். அது பாசிபிளா? பாசிபிள் இல்லையா? பாசிபிள். ரைஸ் யுவர் ஹேண்ட். பாசிபிள். வெரி குட். இட் இஸ் இம்பாசிபிள். பாதி பேர் தான் தூக்குறீங்க, மீதி என்ன? இட்ஸ் இம்பாசிபிள். It is impossible. It's impossible. Very good. அப்புறம் நீங்க அதை பாருங்க. See, in your impossible itself, madam, in your impossible itself, என்ன இருக்கு? Just I am. I am. I am சரி பண்ணலனா it is possible. If I am is not possible, it is not corrected, everything is impossible. Right? சுவாமி விவேகானந்தர்கிட்ட போய் கேட்டாங்க,
இதே சிஸ்டர் நிவேதிதா. இந்த சிஸ்டர் நிவேதிதா கீதா லட்சுமி அம்மா நீங்க தானே? கீதா லட்சுமி அப்புறம் சான்ஸ்கிரிட் இல்லை இல்லை நீங்க பின்னாடி தான் ஆஃப் ஸ்கிரீன் தான் பார்க்குறீங்க. நான் எங்கிருந்து வந்தது அதை பார்க்குறேன். அந்த லோகா ஸ்ட்ரீட் இல்லையா, அது நம்ம ஸ்கூல் பிள்ளை அது. ஓகே, அப்புறம் வந்து லோகா ஸ்ட்ரீட். ஓகே, எக்ஸலண்ட் ஆக்டிங், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நம்ம சாரதா தேவி கூட ஒரு மைதானமாக பேசியிருப்பாங்கன்னு எனக்கு பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசியிருக்காங்க. எப்போ இந்த கழுத்து வலிக்கும் நினைக்கிறவங்க இத்தனைக்கும் தேவன் தான் சொன்னது, சாதாரணமாக சொன்னது. Immediately they enacted well. Enaction, please. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா படிங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சகோதரி நிவேதிதை கிளாஸ் நடத்துறாங்க. கிளாஸ் நடத்துறது எப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துறாங்க. எல்லாமே அடிமைகள், நம்ம ஆளுநர் அடிமைகள், பெண்களை படிக்க அடுப்பது பெண்ணுக்கு படிப்பது அப்படி சொன்னவங்க. அதே பாரதியார் சொன்னது, சாதமும் படைத்திடுவோம் தெய்வ சாதிகளும் படைத்திடுவோம். அது எவனும் சொல்றது. ஏன்னா அது செய்ய வேண்டியது, இது புலம்ப வேண்டியது. உங்களுக்கு அடுப்புதவும் யாருக்கும் அடுப்புதல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாம் குக்கர் இல்லையா, கேஸ் குக்கர் தான், குக்கர். ஆமாம், குக்கர். பட் we should remember we are cooker, we are cook, we are not cooker. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நாம உள்ளார கடந்து ஏற்றிடுவோம். We should know you are a cook, not a cooker. Write it down, ரொம்ப முக்கியம். Write it down, very good. அதே சுவாமி விவேகானந்தர் நேற்று நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னேன், ஒரு பிள்ளைங்கிட்ட சொன்னேன்னா, நான் சொல்லும் போது குறிச்சிக்கும் போது பஸ் கண்டக்டர் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க இப்படி எழுதணும். ஒரே சமயத்துல மல்டி டாஸ்கிங் ஷுட் பி தேர். ஒரே சமயத்தில் அப்படியே எழுதிக்கணும். எழுதிக்கிட்டே பேசுறோன்னு அவங்களுடைய ஃப்ளோ குறைக்கப்படாது. அப்படியே எழுத முடியுமா அப்படின்னு பிலீவ் மீ, ஒரு 40-50 பிள்ளைங்க அப்படியே பாருங்க. அப்படிங்கிறது எதிர்காலம் நல்ல இதாக இருக்கு நமக்கு இல்லையா? ஒன்றுமே இல்லை, அது பாட்டு சொல்லுது. அப்புறம் யார் சீக்கிரம் முடிச்சாங்களோ கை தூக்க அப்படின்னு கடற்கடக்கு குதிக்கிறது. அப்படியே நான் சொன்னேன், ஏதோ கிரிக்கிட்டு நீ கை தூக்குறியா அப்படின்னு கையெழுத்து பார்த்தேன். முத்தா இருக்கு. இங்கே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. ஜஸ்ட் தட்டி கொடுத்தா போகிறோம். அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்றதே நம்ம புரிஞ்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் போய் சகோதரி நிவேதிதை, ஐரிஷ் லேடி, இங்கிலீஷ் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக பேசுவாங்க. பிற்காலத்தில் வந்து மகாகவி பாரதியாருக்கே குருவாக இருந்தவங்க. அவங்க போய் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், யாருமே கிளாஸுக்கு அனுப்புறதில்லை. நம்ம சொன்னாங்க, யாரோ நம்ம போய் தேட வேண்டியிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவங்க வீடு வீடாக போய் தேடுவாங்க. இவங்க போய் தேடும் போது கதவை அடிச்சிடுவாங்க. அவங்க போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தா பரவாயில்ல, இந்தியன் கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வெஸ்டர்ன் லேடி சீத்தான் இது வந்து நமக்கு இந்தியன் கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த நிலை இருக்கும்போது யார் அனுபவா சொல்லுங்க? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லேடி வந்து அப்படியே அவ்வளோ உத்வேகத்தோட வந்தவங்க. லண்டன்ல ரொம்ப அருமையாக ஸ்கூல் நடத்தினவங்க. அந்த அவ்வளோ பெரிய பதவியை விட்டுட்டு வந்தவங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படி வந்த உடனே இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மோசமாக இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிரச்சனைகள், ஒவ்வொருத்தர் சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து நல்ல பாசிட்டிவாக தான் தலைப்பு கொடுத்துருக்கோம். அதனால நல்லா சொல்லிட்டீங்க. நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி பாருங்க. ஒவ்வொருத்தங்களும் 3 மணி நேரம் பேசக்கூடிய திறமையும் அனுபவமும் அறிவும் ஆற்றலும் எல்லாமே உடையவர்கள் நீங்கள். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நிலைமை அங்கே இருந்தது. அந்த நேராக போறாங்க. சிஸ்டர் சகோதரி நிவேதிதை நேராக சுவாமி விவேகானந்தர் போறாங்க. சுவாமிஜி அப்புறம் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ஐ ஆம் வெரி மச் டிஸ்கரேஜ். என்ன அர்த்தம்? நான் ரொம்ப தளர்ந்து போயிருக்கேன். ஐ ஆம் வெரி மச் டிஸ்கரேஜ். வாட் ஷல் ஐ டூ? கேள்வி. இது வந்து சாதாரணமாக வந்து நம்ம பிரின்சிபல் மேடம் இதுக்கு வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அதெல்லாம்
இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், நீ பொறுத்துக்கோ, நீ தான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு அவங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட வந்தாலும் நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆனா சுவாமி விவேகானந்த ஆன்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஸ்டின் என்ன? ஐ அம் டிஸ்கரேஜ். நான் ரொம்ப தளர்ந்து போயிருக்கேன், நான் அதுல வெளியில வர்றது எப்படி? கேள்வி. ஐ அம் டிஸ்கரேஜ். ப்ளீஸ் ரிப்பீட் தட் ஒன். ஐ அம் டிஸ்கரேஜ். ஹவ் டு கம் அவுட்? என்ன சொல்லியிருப்பாங்க? வெறும் ஆறுதல் சொல்லவே இல்லை. ஐ அம் டிஸ்கரேஜ், ஹவ் டு கம் அவுட். சுவாமிஜி அப்படியே ஒரு மெடிடேட்டிவ் மூட்ல இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு மந்திர வாக்கியம். Encourage others. How beautiful it is. Encourage others. என்ன நானே தளர்ந்து முன்பு 100 சாய் நான் இருக்கும்போது நீங்க வந்து மறுபடியும் என்கரேஜ் அதர்ஸ் அப்படின்னா எவனும் அங்கே வர்றது இல்லையே. என்கரேஜ் அதர்ஸ் குரு வாக்கியம் இப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே சமுதிர நிவேதை வந்துடுறாங்க. வந்துட்டாங்க பிறகு புது உற்சாகத்துடன் புது ஒரு பலத்துடன் உலர் போறாங்க, காரியக்கிரமத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது பிறகு பார்த்தோம் அப்படின்னா குரு கடாட்சம், குரு கிருபை, அதே மாதிரி இல்லாமல் தன்னம்பிக்கை ரெண்டையும் வச்சுட்டு அங்கே போறாங்க. பிகேம் வண்டர்ஃபுல் டீச்சராக மாறுறாங்க, வண்டர்ஃபுல் ஸ்கூல் நடத்துறவங்களாம் மாறுறாங்க அவங்க. இப்போ இந்த 2 வார்த்தைகள் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஐ அம் டிஸ்கரேஜ். ஓகே, ஆன்சர் என்ன? என்கரேஜ் அதர்ஸ். மற்றவர்களை ஊக்கப்படுத்து. இது 2 செஞ்சா என்ன வரும்? இதுல இந்த 2 வார்த்தை டிஸ்கரேஜ், என்கரேஜ், இது 2க்கு நடுவில் ஒரு காமன் வேர்டு ஒன்று இருக்கு. பியூட்டிஃபுல்லான வேர்டு. என்ன வேர்டு? கரேஜ். பியூட்டிஃபுல். முதல் சொன்ன அந்த டீச்சர் ஒரு கிளாப், ஒரு சைலண்ட் கிளாப் கொடுக்கலாமா? சைலண்ட் கிளாப். சைலண்ட் கிளாப். நல்லா தூக்குங்க, எப்படி நல்லா தூக்குங்கம்மா ப்ளீஸ். ஏன்னா ஒரு நிமிஷம். ஏன் தெரியுமா? கை நமக்கு நிறைய தூக்குறோம். உங்களுடைய இதயம் சரியாக இயங்காமல் போவதற்கு காரணமே உங்கள் கைகள் நேராக. ஒரு ஆர்மியில போய் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா நம்ம மாதிரி தூக்க மாட்டாங்க, அறவரையா. இல்லை சில பேர் இருக்காங்க, சில பேர் ஜென்டலா இப்படி பண்ணாங்க, ஆசீர்வாதம் இப்படி பண்ணுவாங்க. ஆனா ஆர்மியில போனவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு எப்படி இருக்கும்? இது காமிங்க. உங்களுடைய கை 2 கையும் உங்களோட காலை இடிக்க வேண்டும். உங்கள் காலை ரைஸ் யுவர் ஹேண்ட். நவ கிவ் சைலண்ட் கிளாப். அந்த ஆன்சர் எனக்கு தெரியாம போச்சு. கரேஜ். கரேஜ். வகுப்புல நாம முதல் போகும்போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் கரேஜ். அந்த கரேஜ் எப்படி வரும்? நமக்கு எப்படி வரும்? நிமிர்ந்த நடை, நேர் கொண்ட பார்வை. எவ்வளோ தடவை நம்ம சொல்லியிருப்போம்ல, மைக்கு கிடைச்சோன்னே நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? இல்லை நீங்க பொதுவாக இதுக்கு வந்து அசுரன்னு பேர். இது என்ன பேர்? இது என்னது? இது என்னது சொல்லுங்க? மைக். உங்களுக்கு இந்த துர்காதேவி காலில் கிடக்கிற அந்த மகிஷாசுரன் தெரியுங்களா? அது அசுரன் ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். இதுக்கும் பேர் என்ன தெரியுமா? மகிஷாசுரன். இது இப்ப இந்த பேர் போட்டு சொல்லி பாருங்க. இது என்ன பேரு? மைகாசுரன். மைக் அசுரன். இது விடாது. பிடிச்சிருச்சு வச்சுங்களேன். என்ன நான் உட்பட அப்படி சொல்லும், சாமி ரொம்ப நல்லா பேசுற சாமி, பண்ண மாதிரி யாரும் இல்லை சாமி, இன்னும் பேசு சாமி, அவங்க தூங்கினாலும் பரவாயில்ல சாமி, நீ பேசு சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா? இது வந்து ஒரு வீக்னஸ். A good classroom. Please note it down. Note it down. When I say note it down, நான் சொல்றது மனசுல. நோட் புக்கில் யார் வேணாலும் எழுதுவோம். நீங்கள் எவ்வளோ செமினார் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எவ்வளோ செமினார் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. நோட் அப்படியே இது பண்ணிக்குவோம், குறித்து வச்சுக்குவோம். குறித்து மட்டும்தான் வச்சுருப்போம். தட்ஸ் ஆல். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் when I say listen, இதுக்கப்புறம் குறித்து வச்சு. How to start classroom? How to start? Pay attention. Number 1. How much to teach? Number 2. Third, when to stop? Please repeat. How to start your classroom? How to start அப்படின்னா சரி முடிச்சிருங்க. How to start? Second one. How much to
செகண்ட், when to stop. தென்கட்சி சாமி உங்களுக்கு தெரியுங்க, தென்கட்சி சுவாமிநாதன் இன்றைய தகவல். அவர் ஒரு முறை சொல்லும் போது, நீங்க எப்படி பேசுறீங்க, அவர் நான் நல்ல நண்பர். அப்போ ஒரு முறை சொன்னாரு, நீங்க எப்போ முடிப்பீங்க அப்படின்னா, எதிரில் ஒரு முதல் ஆள் கொட்டாய் விடுறான்னு அவனை பார்த்தோன்னே நான் முடிச்சிடுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க சில இடங்கள்ல அப்படி இருக்காதே அப்படின்னு. ஆமா, ஓல்டேஜ் போகும்போது எல்லாருமே கொட்டாய் விடுவாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நியாயமான கேள்வி தானே. அப்போ சொன்னாரு, எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 30 பேர் கொட்டாய் இருக்கத்தான் செய்யும். வேற so many reasons அவங்களுக்கு. நைட் தூக்கம் வந்திருக்காது, ஓகே, அப்புறம் வந்து தண்ணி லாரி காலையில் இருக்கும், எவ்வளோ ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ வீட்டுக்காரதே ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே, பேயை வாங்கி பிசாசுகள் கொடுத்தாங்க, பேய் பேயே என்ன பாருங்க, இவ்வளோ அனுபவம் உண்மையா இருக்கு. பேயை வாங்கி பிசாசு கையில கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா பேயனா பேயை ஒய்தாம சொல்லலை, சொல்லலை. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும் போது so much burden. எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு இந்த ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எங்கள் டீச்சர்ஸ் அவங்களே பாதுகாக்க வேண்டியிருக்கு, பிள்ளைங்களை அவங்களே படிக்க வைக்க வேண்டியிருக்கு. அப்போ சொசைட்டியில் நீங்கள் எல்லாமே கௌரவ நடிகை, 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அமுக்கி வச்சுக்கிட்டு நல்ல சிரித்த முகத்தை காட்டக்கூடிய கௌரவ நடிகைகள். ஓகே, அப்போ என்னன்னா இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது வந்து இந்த புரிஞ்சுக்கணும், இது வந்து நமக்கு செல்ஃப் பிட்டியா போயிடக்கூடாது, சுய பச்சாதாபமாக போயிடக்கூடாது. இங்கே நான் 2-3 டீச்சர்களை பார்க்குறேன், சாமிக்கு அது புரிஞ்சது ரொம்ப வந்துருச்சு இல்லை. கண்ணீர், கண்களை, உடைய கண்ணீரை கடவுளிடம் காட்டு, அது காயும். கண்டவரிடம் காட்டினால் அது ஊறும். ஓகே, எப்பவுமே அப்படிதான். கண்ணீர் வந்து யாரையும் காட்டிடவே கூடாது, காட்டில் தேவையில்லாம காட்டக்கூடாது. அதுவும் பெண்கள், அதுவும் வயசில் இருக்கிற பெண்கள் காட்டவே கூடாது. நேவர். விவேகானந்த சுவாமி சொல்றாரு, நீ சிடுமூஞ்சியாக இருக்கும்போது உன்னுடைய அறையை விட்டு வெளியே வராது. அப்படின்னா யாருமே வந்திருக்க முடியாது வெளியில, இல்லையா? யாருமே வர முடியாது. அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த உலகத்தில் கவலையில மாட்டி இருக்கேன், நாம வேற வந்து அந்த கவலையில இன்னும் கொஞ்சம் கூட்டணுமா? தேவையில்லை. அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹவு டு ஸ்டார்ட் கிளாஸ். அப்போ அவர் சொன்னாரு, 100 பேர் இருந்தாலும், தென்கட்சி சாமி 100 பேர் இருந்தாலும் நிச்சயமா 30 பேருக்கு ஏதாவது இருக்கும். அவங்க வயிறு சரியில்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு காமான ஒரு நல்ல அமைதியான இடம் கிடைச்சிச்சுன்னா இயல்பா தூக்கம் வர்றது சகஜம், வரத்தான் செய்யும். இல்லை நேற்று இரவு தூக்கம் வராமல் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து அறிவோடு தான் பார்க்கணும். 1 அப்படி 100 பேர்ல 30 பேர் கொட்டாய் விடுறாங்க. யார் தலை, சில டீச்சர்களே பார்க்க சொல்லி கிளாஸுக்குள்ளே இங்கே நான் பார்க்குறேன், என்ன சொன்னாலும் சரி அவங்க தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? தலை ஆட்டலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சுக்கணும். ஓகே, யார் கவனமாக கேட்குறாங்களோ, அட்லீஸ்ட் கேட்குற மாதிரி நடந்துக்கிறாங்களோ, நடிக்கிறாங்கன்னு சொல்ல, அவங்கள பிடிச்சி வச்சுக்கணும். எப்போவுமே ஒரு சீரியஸ் பேசுறது, எப்போவுமே ஒரு தலையாட்ட பேசுறது, எங்கேயுமே எல்லா சபையிலையும் அது இருக்கத்தான் செய்யும். அவங்கள பிடிச்சி அவங்கள வச்சு சொல்ல அப்படியே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் how to start. You have to make the first ball. இப்போ கிரிக்கெட்ல சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் அடிக்கிறவன், ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிக்கிறவன், ஃபர்ஸ்ட் பாலே பவுலருக்கு கலர் இருக்கிறவன் அதுதான் சக்சஸ் அப்படின்பாங்க. முதல் அடி, முதல் கோணம் முக்கோணம். அப்போ என்னன்னா முதல்ல வந்து நாம அது பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் திங் how to start. இன்னைக்கு நான் கிளாஸ் ரூம் போகும்போது எதை சொல்லி நான் எதை சொல்லி பாராட்டுறேன், அது வந்து உங்களுடைய கிளாஸ் ரூம், உங்களுடைய மாணவன் மாணவி அவங்களுடைய பிறந்தநாள் இருக்கலாம், லெஜர்ல இருக்க முடியும், அவங்க பர்த்டே வந்து எந்த இருக்க முடியும், பர்த்டே அவன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி பாருங்க. இன்னைக்கு லோகஸ்ரீக்கு பர்த்டே அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கணும். How to start classroom. Every day we have to plan.
பஸ்ஸில் வரீங்க இல்லையா, ரிட்டர்ன் வரும்போது இன்னைக்கு என்ன இருக்கணும், இந்த ஸ்டோரி சொல்லலாமா, இந்த சம்பவத்தை சொல்லலாமா, இந்த இந்த அற்புதமான விஷயத்தை சொல்லலாமா. சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம இப்பெல்லாம் படிக்கிறோம். என்னமோ நாம தான் போய் அங்கே போய் இடிச்சு ஜெயிச்ச மாதிரி நம்ம பெருசாக பேசுகிறோம் இல்லையா. ஆனால் அங்கே ஒரு சின்ன பையன், குட்டி பையன், ஒவ்வொரு சோல்ஜருக்கும் தண்ணி கொடுத்துருக்கான். நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே ஆயுதங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. எதை எடுத்துட்டு போகல, தண்ணி எடுத்து வாட்டர் பாட்டில் மிஸ். அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு தண்ணி கொடுத்தாங்க. அவனுக்கு கிடைத்த அவார்டு கொடுத்துருக்கு கவர்மெண்ட். எப்படி அந்த பையனுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாமா? I said silent clap. Raise your hand. நல்லா ஏன் தெரியுமா சொல்றேன், உங்களுடைய இதயம் நன்றாக இயங்கும். அதனால் செகண்ட், how to start classroom. ஒரு நல்ல விதமா ஆரம்பிக்கணும். ஒன், how much to teach. ஓகே, நமக்கு என்னன்னா, இப்போ ஒருத்தர் யாராவது ரொம்ப அதிகமாக பேசுனாங்கன்னா தமிழமா இருக்கான், அப்படியே கிட்ட வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே மறுப்பாங்க. அவங்க என்ன அப்படியே வந்து நமக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல யாரும் இல்லை. நமக்கு எங்க போகுது அப்படின்னு கண்களை பார்த்து கற்றுத்தாருங்கள். அம்மா சொன்னாங்க இல்லையா, போர்ட்லயே எழுதிட்டு இருக்காங்க. அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது பையன் எப்படி நடந்துக்கிறான், அதே மாதிரி தான் நீங்க திரும்பும் போதும் நடந்து கொள்ள வேண்டும். டார்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இம்பாசிபிள் தான் இது, நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் இம்பாசிபிள் தான். ஆனால் அது வச்சுக்கணும். திரும்பினாலும் ஒரு நல்ல தலைவன், அவன் இருந்தாலும் சரி அவன் இல்லாவிட்டாலும் சரி, தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க நவுனாலும் சரி, ஆனால் அந்த அந்த அணி, அந்த பேரணி நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ஒரு ஆளை நம்பி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னன்னா, இதெல்லாம் செஞ்சால் எங்கள் டீச்சருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே சொல்லிடணும். இதில் வந்து கிளாஸ் சிக்ஸ்த்துக்கு கீழே எடுக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஓ, அதனால தான் நீங்கள் அப்படி பேசுனீங்க. கரெக்ட். கிளாஸ் சரிமா கவனிக்கல. எத்தனை பேர்? below 6, above 6 to 10. 6 to 10 எவ்வளோ பேர்? ஓகே, +1 +2 குறைவு தான். ஆனால் சின்ன வயசுல நீங்கள் கொடுக்குற ஃபவுண்டேஷன் ரொம்ப 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 முக்கியம். 6 சொன்னால் நல்ல விஷயங்களை, தேசபக்தியை பற்றி, தெய்வ பக்தி 6 சொன்னால் அவன் தேசியவாதி. 16 சொன்னால் அவன் கேட்க மாட்டான், அப்போது தீவிரவாதி. ஒரு ஃபார்முலா. 6 சொன்னால் தேசியவாதி, 16 சொல்ல முயன்றால் அவன் தீவிரவாதி ஆயிடுவான். தீவிரவாதினா கன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் மிஸ், கூகுள் அப்படி போடு மிஸ் அப்படின்னு ஆரம்பிப்பான். தீவிரவாதி அந்த குரூப்பில் போயிடுவான். அவனை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ண முடியும். அதனால சின்ன வயசுலேருந்தே நம்ம கொஞ்சம் பொறுப்பாக சொல்லணும். How much to teach? அது ரெண்டாவது. How much to teach? How to start? Second one, how much to teach? ஐயோ, போன டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க டீச்சர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நாளைக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடும். இப்போ நீங்கள் தான் தாய்ப்பால் விட்டுருப்பீங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் அது ரொம்ப அருமையான உதாரணம். டக்குனு உங்களுக்கு புரியும். எல்லாரும் ஆல்மோஸ்ட் 99% தாய்மார். உடனே ரொம்ப பிடிக்குதுன்னா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் நிறுத்துவீங்களா இல்லையா? தாய்ப்பால் விட்டுறது. ஏன்னா தகட்டி வாந்தி வராது, அது விட்டு வரும், தகட்டி வெளியில் வந்துடும் சாப்பிட்டதெல்லாம். ஆனால் இவ்வளவு தான் கொடுக்கணும்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா? ஒரு இது உங்களுக்கே தெரியும். உங்கள் அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, நர்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா விட்டது வெளியில் வருது. தட் இஸ் த பாயிண்ட். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் அது. தட் இஸ் த பாயிண்ட். அந்த மாதிரி ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி பால் ஊற்றுவது மட்டுமல்ல, உங்களுடைய சிலபஸை வந்து ஊற்றுறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர வேண்டும். படத்தில் ஒரு குழந்தை, அந்த உன்னுடைய குழந்தை நன்றாக வளர வேண்டும். இன்னைக்கு இது போகும், நாளைக்கு இது மாதிரி போகும். இது ஞாபகத்தை வச்சு how to start, how much to teach, when to end, எப்போ முடிக்கணும் அப்படின்னா அவன் அப்படியே இருப்பான். அப்படியே இருக்கும்போது வீதி வெள்ளித்திரையில் அடுத்த வாரம் சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி அவன் எப்படி பிடிக்கிறான் பாருங்க. ஏன் நமக்கு ஒரு சீரியல்லாம் இவ்வளவு பிடிக்குது? ஊராவுங்கிறது தான், அதனால பிடிக்குது இல்லை. ஏன்னா அடுத்த வாரம் என்ன ஆனாவது, அது ஏதோ ஒரு
ஜோக் கூட போட்டிருந்தாங்க. என்னன்னா ஆட்டோவில் போகும்போது ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்களாம். என்ன ஆச்சோ தற்கொலை பண்ணுறேன்னு சொன்னா அப்படின்னா, இந்த ஆட்டோ டிரைவருக்கு பயம், போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பட்டுமா, இதுக்கு அனுப்பட்டுமா, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதை ஏதோ சீரியல் போட்டு அவன் செத்து போனாலும் இல்லையோ தெரியலையப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிஷன் நம்ம என்ன செய்யணும்? சீரியலில் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஆனால் அவன் எப்படி ஹவு டு ஸ்டாப், வென் டு ஸ்டாப் அது புரிஞ்சுக்கணும். அதாவது நான் நடக்கிறது உன் நன்மைக்காக, நீ வளரங்கிறதுக்காக. நான் அதுக்கு வந்து ஆரம்பம் 1 to 5 எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, 6 to 10 வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 10 to 11 கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. ஆனால் அதுவும் சாதிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக எல்லோரையும் நான் பார்க்கிறேன். When problem comes, I am discouraged. What to tell? நல்லா சொல்லணுமே, I am discouraged. Okay, encourage others. Okay, அது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்? Courage. நம்ம கிளாஸ்ல போகும்போது இப்படி இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய பழைய சினிமா பாட்டு ஞாபகம் வருது, மாபெரும் சபை சொல்லுங்க. மெமரி இல்லை, உங்க சினிமாவோட தாக்கம் தான் நான் யோசிக்கிறேன். மெமரி என்ன பாராட்டல, சினிமா சாப்பிட்டு எனக்கு நல்ல அருமையான சிந்தனை. மாபெரும் சபையிலே நீ நடந்தால் மாலை வேண்டும். அந்த மாபெரும் சபை என்பது என்னைக்கோ உங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது, நீங்க கொடுக்க வேண்டியது கொடுத்து வாங்குற விருது அது அல்ல. நல்ல ஆசிரியர் இந்த மாபெரும் சபை என்றால் இன்று நான் நடத்தும் என்னுடைய மாணவர் சபை, என்னுடைய வகுப்பறை. அதுல நான் வரும்போது குட் மார்னிங் மிஸ் அப்படி சொல்றாங்க. சொல்லும் போது இங்கிருந்து வரக்கூடாது, கீழே வரணும். எங்க ஃபைண்ட் அவுட். நன்றி வணக்கம், நல்ல போய் அருமையான ஒரு ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் படுத்தும் முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைடட் மெடிடேஷன், ஒரு அருமையான மெடிடேஷன். உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். என்ன, ஒரு ஆசிரியர் சமூகம் நன்றாக இருந்தால் அனைத்தும் நன்றாக இருக்கும். ஆசிரியர் சமூகம் தளர்வுற்றால் என்னதான் இருந்தாலும் சரி கஷ்டம். அதனால இதை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இது வந்து சுவாமி விவேகானந்தரே நம்புகிறார். அதனால அவர் வந்து ஜெகத் குருவாக மாறுவதற்கு முன்பு, உலக ஆச்சாரியராக மாறுவதற்கு முன்பு ஒரு 6 மாத காலம் அவரும் உங்களை போன்று ஆசிரியர் பணியை செய்தார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.